ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஒரு குக்கிங் மினி விளாக் பார்க்கலாமா? இன்னைக்கு மார்னிங்கே அம்மா வெளியே கிளம்பிட்டாங்க. ஸோ நம்ம தான் குக் பண்ண போகிறோம். போகும்போது சாம்பார் வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ ரைஸும் சைட் டிஷ்ஷும் நம்ம செய்ய போகிறோம். இதுக்காக நான் 2 ஆனியன் கட் பண்ணிக்கிட்டேன், 3 தக்காளி, குட்டி குட்டியாக கட் பண்ண பூண்டு, கருவேப்பிலை ப்ளஸ் குட்டி குட்டியாக கட் பண்ண பிரிஞ்சால் நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு ப்ளஸ் கொஞ்சோண்டு சீரகம் போட்டுட்டு கடுகு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம கருவேப்பிலை போடணும். என்னதான் நம்ம நல்லா குக் பண்ணாலும் அந்த கருவேப்பிலை போடும்போது எண்ணெய் தெரிச்சிருமோன்ற பயம் மட்டும் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். நீங்களும் அப்படி தானே சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஆனியன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளியும் ஆனியனும் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணோம். நான் குக் பண்ணிட்டு இருக்கும் போதே என் தம்பி நடுவில் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தான். நான் குக்கு, அவன் கோமாளின்னு ஃபன் பண்ணிட்டு இருந்தான். நெக்ஸ்ட்டு இந்த பிரிஞ்சால் கிரேவிக்கு நான் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் ப்ளஸ் குழம்பு மிளகாத்தூள் இது எல்லாமே எனக்கு கை அளவு தான். 1 ஸ்பூன் 2 ஸ்பூன்லாம் எனக்கு சொல்ல வராது. ஸோ இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிரிஞ்சாலையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி மசாலாவும் பிரிஞ்சாலும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு 2 மினிட்ஸ் ஒன்ஸ் திறந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். தேவையான கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இது செஞ்சுட்டு இருக்கும் போதே பக்கத்தில் ரைஸும் செஞ்சு எங்கள் வீட்டில் ரைஸ், சாம்பார், பிரிஞ்சால் தொக்கை இதுதான் லஞ்சு. நான் செஞ்சு வச்சுட்டு சாப்பிட்டு டயர்டாக இருக்குன்னு தூங்க போயிட்டேன். எந்திரிச்சு பார்த்தா பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணி கழுவி வச்சுருந்தாங்க. சரி வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுருந்தாங்க. என் ஹஸ்பண்டும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். பாய்.